வணக்கம் நண்பர்களே, இது ஆன்மீக நேரம். வருகிற ஜனவரி 13 தமிழர்களாகிய நமக்கு மிக சிறந்த நாள். அதாவது அன்று போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி. அதே சமயம் வட இந்தியாவிலும் அந்த ஜனவரி 13ஆம் நாள் 2025 ஜனவரி 13வது நாள் மிக உன்னதமான நாளாக கொண்டாடப்பட இருக்கிறது. ஏனென்றால் அன்றுதான் கும்பமேளா தொடங்க இருக்கிறது. அது என்ன கும்பமேளா? நம்ம ஊரில் ஒவ்வொரு வருடமும் மாசி மாதத்திலே மகம் நட்சத்திரம் வரும்போது மூதாதையர்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்குகிறோம். பித்ரு தோஷம் நீங்க நதிக்கரைகளிலே புனித நீராடி முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைய நாம் தர்ப்பணம் கொடுப்போம் அல்லவா? அதே போலத்தான் வட இந்தியாவிலே இந்த கும்பமேளா கொண்டாடப்படுகிறது. அது என்ன கும்பமேளா? எங்கே நடைபெற இருக்கிறது? இந்த கும்பமேளாவிற்கென்று ஒரு சிறப்பு உண்டு. அதாவது உலகிலேயே அதிக மக்கள் பங்கேற்கும் விழாவாக யுனெஸ்கோ நிறுவனம் இந்த கும்பமேளாவை அறிவித்திருக்கிறது. ஒவ்வொரு கும்பமேளாவிலும் தோராயமாக 35 to 40 கோடி பேர் பங்கேற்கிறார்கள். இந்த வருடம் ஜனவரி 13 தொடங்கி பிப்ரவரி 26, அதாவது மகர சங்கராந்தி தொடங்கி மகா சிவராத்திரி வரையிலான நாட்கள் கும்பமேளா நாட்களாக கணக்கில் கொள்ளப்படுகிறது. இந்த கும்பமேளா எப்படி உருவானது என்று ஒரு வரலாறு இருக்கிறது. பார்க்கடலிலே அமிர்தத்தை பெறுவதற்காக தேவர்கள் பார்க்கடலை கடைகிறார்கள். தன்வந்திரி பகவான் அமிர்த கலசம் ஏந்தி பார்க்கடலிலே காட்சியளிக்கிறார். அந்த அமிர்த கலசத்தை கைப்பற்றுவதற்கு முனிவர்களுக்கும், அதாவது தேவர்கள் முனிவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடும் போர் நிலவுகிறது. அசுரர்களிடமிருந்து அந்த அமிர்த கலசத்தை காப்பாற்றுவதற்காக தன்வந்தரி அந்த கலசத்தை கையில் ஏந்தி ஓராண்டு முழுவதும் நாடு முழுவதும் அலைந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த அமிர்த கலசத்திலிருந்து தெரித்து விழுந்த 4 துளிகள் 4 இடங்களில் விழுகிறது. அந்த 4 இடங்களில்தான் கும்பமேளா நடைபெறுகிறது. அதாவது ஹரித்வார், அலகாபாத்தில் உள்ள பிரயாக்ராஜ், உஜ்ஜயினி, நாசிக், இந்த 4 இடங்களில்தான் கும்பமேளா நடைபெறுகிறது. நம்ம ஊரிலே மாசி மாதம் மகம் நடைபெறுவது போல 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகாமகம் கும்பகோணத்தில் நடைபெறுவது போல வட இந்தியாவில் நடைபெறும் விழாதான் கும்பமேளா. இதில் 4 வகையான கும்பமேளாக்கள் உண்டு. மக் கும்பமேளா ஆண்டுதோறும் நடைபெறும். அர்த்த கும்பமேளா 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். பூர்ண கும்பமேளா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். மகா கும்பமேளா 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். இந்த 2025 நடைபெற இருக்கிற கும்பமேளா மகா கும்பமேளா. இந்த கும்பமேளாவில் கலந்து கொண்டு கங்கா ஆரத்தி பார்ப்பதோ, திரிவேணி சங்கமத்தில் நீராடுவதோ பூர்வ ஜென்ம பாவங்களை கூட நீக்கக்கூடிய வல்லமை உண்டு. இந்த கும்பமேளாவிற்கென்றே உலகமெங்கும் இருந்து பெருவாரியான பெருந்திரளான மக்கள் காத்திருந்து வந்து சேருகிறார்கள். இந்த 4 இடங்களில் கும்பமேளா நடைபெறுகிறது என்று சொன்னோம் அல்லவா? அதிலும் உத்தரப்பிரதேச மாநிலத்திலே அலகாபாத்தில் உள்ள பிரயாக்ராஜ், அதுதான் மிக பிரசித்தி பெற்ற கும்பமேளா. அங்குதான் திரிவேணி சங்கமம் நிகழ்கிறது. திரிவேணி என்றால் 3 நதிகள் சங்கமிக்கும் இடம். கங்கா, யமுனா, சரஸ்வதி 3 நதிகளும் சங்கமிக்கும் அந்த பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளாவை தான் அதிக மக்கள் சென்று பார்வையிட்டு வழிபட்டு வருகிறார்கள். இந்த கும்பமேளாவிலே அவசியம் கலந்து கொள்ள வேண்டுமா, அங்கு சென்றால்தான் தோஷ நிவர்த்தி ஆகுமா என்றெல்லாம் இல்லை. சமீபத்தில் தான் திருப்பதியிலே
கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் உயிரிழந்த தகவலை பார்த்தோம். மனிதர்களுக்குத்தான் மரணம் உண்டு, இறைவனுக்கு அல்ல. இறைவனை என்று வேண்டுமானாலும் சென்று தரிசிக்கலாம். இங்கிருந்து நான் நார்த் இந்தியாவுக்கு ஃப்ளைட்டில் போக முடியுமா, ட்ரெயினில் போக முடியுமா அப்படின்னு கேட்டால், அப்படியெல்லாம் சென்று அந்த கும்பமேளாவிலே பங்கு பெற வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. வாய்ப்பு கிடைத்தால் போய் வரலாம், அது வேறு. விரிவான ஏற்பாடுகளை அந்தந்த மாநில அரசு செய்திருக்கிறது. நமக்கு வாய்ப்பில்லை என்றால் இந்த மகர சங்கராந்தி தொடங்கி மகா சிவராத்திரி வரையிலான நாட்களில் நமக்கு அருகாமையில் உள்ள புண்ணிய தீர்த்தத்திலே நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் கூட போதுமானது. எனக்கு தெரிந்தவரை கும்பமேளாவை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இது பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய தகவல்கள் தெரியும் என்றால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட மேலான கருத்தை விரிவாக சொல்லணுன்னா, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் chitraraj807@gmail.com என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை என்னோட மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. மீண்டும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.